மத்வ நவமி வரலாறு. ஆஞ்சநேய சுவாமி என்றால் தெரியாதவர் உண்டோ? ஆனால் மத்வாச்சாரியார் என்றால் யார்? மகான் ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஆதி குருவே ஸ்ரீ மத்வர் ஆவார். ஹனும பீம மத்வ இதுவே ஸ்ரீ மத்வரின் பூர்வ அவதாரங்கள். துவைத்த மதத்தை நிறுவியவர் ஸ்ரீ மத்வர். எப்படி அத்வைதத்திற்கு ஆதிசங்கரரோ, எப்படி விசிஷ்ட அத்வைதத்திற்கு ஸ்ரீ ராமானுஜரோ, அதே போல துவைத்த சித்தாந்தத்திற்கு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார். இவர் 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி அருகே உள்ள பாஜக கஷேத்திரம் என்ற சிற்றூரில் பட்டராக பணிபுரிந்த மத்தியகேச பட்டர் வேதவதி தம்பதியருக்கு மகனாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆக்ஞைப்படி பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள தொடர்பை கலியுகத்திற்கு உணர்த்தும் பொருட்டு கலியுகத்தில் ஸ்ரீ மத்வராக கிபி 1238 வருடம் விஜயதசமி சுப நாளில் கர்நாடக மாநிலம் உடுப்பி அருகே பாஜக கஷேத்திரம் எனும் திருத்தலத்தில் அவதரித்தார். 7 வயதிலேயே வாசுதேவனுக்கு உபநயனம் நடந்தது. பின் ஒரு பெரிய மகான் வாசுதேவனின் கை ரேகையை பார்க்கவே வருங்காலத்தில் சிறந்த ஞானியாக பாரதம் முழுவதும் ஒளி வீசுவார் என்று கூறினார். அதுவே பிற்காலத்திலும் நிகழ்ந்தது. மத்வர் சிறு வயதாக இருக்கும் போது கடன் வசூலிப்பவர் ஒருவர் தன் பணத்தை பெறுவதற்காக மத்வரின் இல்லத்திற்கு சென்றார். அவரது தந்தையிடம் கடனை திருப்பி கேட்டார். தர முடியாமல் போகவே அது கண்டு மத்வர் இல்லத்திற்குள்ளே சென்று புளியங்கொட்டைகளை எடுத்துக்கொண்டு கடன்காரரிடம் கொடுக்கவே அனைத்தும் தங்க காசுகளாக மாறின. ஆச்சரியத்தோடு பார்த்தார் கடன் கொடுத்தவர். அந்த சிறுவனே மத்வாச்சாரியாராக தன் பிற்காலங்களில் உருவெடுத்தார். மத்வ சித்தாந்தங்களுக்கு முகவரி கொடுத்த மகானவர். அத்வைதத்திற்கு சங்கரரை போல், விசிஷ்ட அத்வைதத்திற்கு ஸ்ரீ ராமானுஜரை போல் துவைத்த கொள்கைகளை பரப்புவதற்கு இந்த கலியுக அவதாரம் எடுத்தார் ஸ்ரீ மத்வர். மத்வர் என்ற சொல்லுக்கு யாராலும் வெல்ல முடியாதவர் என்று பொருள். இவர் இயற்பெயர் வாசுதேவன். அற்புதங்கள் செய்த வாசுதேவன் தமது 10ஆம் வயதில் துறவரம் மேற்கொள்ள எண்ணினார். இதனை விரும்பாத பெற்றோருக்கு வேறொரு மகன் பிறக்கும் வரை துறவரம் பூணும் திட்டத்தை ஒத்தி வைப்பதாக வாக்களித்தார் வாசுதேவன். அவருக்கு தம்பி பிறந்தவுடன் துறவரம் மேற்கொண்டார். உடுப்பியில் அச்சுத பிரேக்ஷாச்சாரியார் என்ற குருவிடம் சந்நியாச தீட்சை பெற்று ஆனந்த தீர்த்தர் என்ற நாமத்துடன் வேத உபனிஷத்துக்களை மிக வேகமாக கற்று தேர்ந்தார் வாசுதேவன். பாரத தேசம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்ட ஆனந்த தீர்த்தர் பத்ரி திருத்தலத்தில் பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் விளக்க உரை எழுதினார். இந்த உரையை குரு ஸ்ரீ வியாசரிடம் சமர்ப்பித்த போது ஒரே ஒரு திருத்தம் மட்டுமே செய்து அந்த விளக்க உரையை ஆமோதித்ததாக மத்வ விஜயம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தம் என்னவென்றால், உரையின் ஆரம்பத்தில் ஆனந்த தீர்த்தர் தன் சக்திக்கு தகுந்த என்று குறிப்பிட்டிருந்த சொற்களுக்கு பதிலாக பூரணமாக என மெருகேற்றினாராம் குரு ஸ்ரீ வியாசர். இவரே திரேதாயுகத்தில் ஹனுமனாக அவதரித்து ஸ்ரீராமருக்கு சேவை செய்தார். துவாபர யுகத்தில் பீமனாக அவதரித்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செய்தார். பின்பு கலியுகத்தில் மத்வாச்சாரியாராக அவதரித்து வேதவியாச முனிவருக்கு சேவை செய்தார். இவர் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள தொடர்பை துவைத்தம் எனும் சித்தாந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வலியுறுத்தினார். இவர் பத்ரிகாசிரமத்தில் தங்கியிருந்த சமயத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ வேதவியாசரிடம் பாடம் பயின்று அவருடைய அருளினால் பிரம்மசூத்திர பாஷ்யம் உட்பட 37 கிரந்தங்களை இயற்றினார். இவை சர்வ மூல கிரந்தம் என கொண்டாடப்படுகிறது. இவர் ஒரே நேரத்தில் ஹனுமனாக ஸ்ரீராமருக்கும், பீமனாக ஸ்ரீகிருஷ்ணருக்கும், ஸ்ரீமத்வராக ஸ்ரீ வேத வியாசருக்கும் பூஜை செய்வதை பார்த்த ஸ்ரீ திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் என்னும் அத்வைத பண்டிதர் இவருடைய சிஷ்யர்
உடனே அங்கேயே ஸ்ரீ ஹரி வாயு ஸ்துதி என்ற ஸ்தோத்திரத்தை இயற்றினார். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இதை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்களின் சகல மனோபீஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புத மந்திரமாக விளங்குகிறது. ஸ்ரீ திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் மிகச் சிறந்த அத்வைத பண்டிதராக விளங்கி ஸ்ரீ மத்வருடன் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 15 நாட்கள் வாதம் புரிந்து இறுதியில் துவைத்த சித்தாந்தமே சரியானது என ஒப்புக்கொண்டு ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் சிஷ்யரானார். உலக பிரசித்தி பெற்ற உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் உள்ள கடகோல் கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவரும் அந்த விக்கிரகத்தை பூஜை செய்வதற்காகவே அதாவது 8 மடங்களை உருவாக்கி ஒவ்வொரு மடத்திற்கும் ஒரு சந்நியாசியை நியமனம் செய்து 2 மாதத்திற்கு ஒரு மடம் பூஜை செய்யுமாறு அமைத்தவரும் ஸ்ரீ மத்வரே ஆவார். பின்பு இந்த பூஜை மாற்றும் முறை 2 மாதங்களிலிருந்து 2 வருடங்களாக அவருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த மகான் ஸ்ரீ வாதிராஜரால் மாற்றியமைக்கப்பட்டது. ஆனந்த தீர்த்தரின் முதல் படைப்பான கீதா பாஷ்யத்தை தொடர்ந்து பிரம்மசூத்திரம் என்ற வியாசரின் படைப்பிற்கு முற்றிலும் புதிய உரை எழுதினார். பத்ரிகாசிரமத்தில் வேத வியாசரை மறுபடியும் கண்டு வணங்கி தன் பாஷ்யத்திற்கான ஒப்புதலையும் பெற்றார். பாரத தேசம் முழுவதும் யாத்திரைகள் செய்த ஸ்ரீ மத்வாச்சாரியாரிடம் பல பண்டிதர்கள் வாத பிரதிவாதங்கள் செய்து தோல்வியுற்றதால் அவரது சீடர்கள் ஆனார்கள். 32 லட்சணங்கள் கொண்ட ஸ்ரீ மத்வரிடம் சோபன பட்டர், சாமா சாஸ்திரி ஆகிய அத்வைத பண்டிதர்கள் சரணடைந்து முறையே பத்மநாப தீர்த்தர், நரஹரி தீர்த்தர் என்ற திருநாமங்களுடன் சீடர்கள் ஆனார்கள். ஸ்ரீ மத்வர் ஒரு முறை கடற்கரையில் அமர்ந்து தியானம் செய்த பொழுது பெரும் புயல் வீசியது. அப்போது கரை நோக்கி வந்து கொண்டிருந்த கப்பல் கடல் நீரினால் அலைக்கழிக்கப்பட்டு மூழ்க இருந்தது. அதில் உள்ள பயணிகளின் கூக்குரலை கேட்டு தியானம் கலைந்த மத்வர் அவர்களை காக்க கோரி தனது குருவை மனதால் வணங்கினார். குரு அருளும் இவரது தவ வலிமையும் இணைந்து கப்பலில் இருந்த வியாபாரிகள் காப்பாற்றப்பட்டார்கள். வியாபாரிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிய ஸ்ரீ மத்வருக்கு விலை மதிப்பில்லாத பொன்னும் பொருளும் வழங்க முன்வந்தனர். அவற்றை வாங்க மறுத்த ஸ்ரீ மத்வர் அக்கப்பலில் இருந்த பாறை போன்ற பொருட்களை மட்டுமே கேட்டு பெற்றார். அப்பாறையில் கோபி சந்தனத்தால் மறைக்கப்பட்டிருந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வெளிக்கொணர்ந்து உடுப்பியில் பிரதிஷ்டை செய்தார். அதுதான் இப்போது இருக்கும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர். துவைத்தம் என்று பரவலாக அழைக்கப்படும் ஸ்ரீ மத்வ மத சித்தாந்தம் உலகம் யாவையும் உண்மையானது, மாய தோற்றம் அல்ல என்கிறது. பக்தியால் மோட்ச நிலையை அடைய முடியும் என இம்மத கோட்பாடு தெரிவிக்கிறது. மத்வாச்சாரியாரின் வாழ்க்கையில் நடந்த விவரங்கள் அவர் காலத்திலேயே வாழ்ந்த நாராயண பண்டிதர் என்பவர் இயற்றிய மத்வ விஜயம் என்ற நூலில் உள்ளன. அவை எல்லாவற்றிலும் முக்கியமான ஒன்று சரித்திர பிரசித்தி பெற்றது. ஸ்ரீ மத்வாச்சாரியார் மூல மகா சமஸ்தானத்தின் பரம்பரையில் 15ஆம் பீடாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ விஜயீந்திரர். கிபி 1530ஆம் ஆண்டு முதல் 1614ஆம் ஆண்டு வரை இந்த மத்வ பீடத்தை அலங்கரித்தவர். இவரும் மகான் அப்பைய தீட்சிதரும் சமகாலத்தவரே. சிற்சில கருத்து வேறுபாடுகளால் இருவரும் வாத பிரதிவாதங்கள் புரிந்தாலும் இவர்களிடையே ஒருவித சிநேக மனப்பான்மை இருந்தது. விஜயீந்திரரின் வாத திறனை பிறரிடம் மனம் திறந்து பாராட்டுவார் சிவனின் அம்சமான அப்பைய தீட்சிதர். ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம குருவாக விளங்கியவர் இவர், அதாவது குருவின் குரு. ஸ்ரீ ராகவேந்திரரின் குருநாதர் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர், இவரின் குருநாதரே ஸ்ரீ விஜயீந்திரர். இந்த ஸ்ரீ விஜயீந்திரரின் குரு வியாசராஜ தீர்த்தர். இவர் விஜயநகர பேரரசை ஆண்ட ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் மரியாதைக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர். இவர் ரத்தினத்தை போல் ஜொலிக்க கூடிய 104 நூல்களை எழுதியவர். ஸ்ரீ வியாசராஜர் அபாரமான ஞானம் மற்றும் அசாத்தியமான திறமையை தன்னகத்தை கொண்டவர். ஜெயதீர்த்தர், ஸ்ரீ ராகவேந்திரர் ஆகியோர் ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் வழியில் தோன்றிய தன்னிகரற்ற மகான்கள். பிரம்மம்,
பிரபஞ்சம், ஆத்மா ஆகியவை என் நிலையிலும் இணையாத முற்றிலும் வேறுபட்ட இருப்புக்கள் என்று கூறும் தத்துவ கோட்பாடுதான் துவைத்தம். பிரம்மமே பிற அனைத்தும் என்கிறது. பிரம்மம் நாம் காணும் அறியும் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட நமக்கு முற்றிலும் மேலான ஒரு பேரிருப்பு என்பது துவைத்தத்தின் கொள்கை. கிபி 1317 ஆண்டு மாக மாத, அதாவது மாசி மாத சுத்த நவமியன்று தனது சிஷ்யர்களுக்கு ஐத்தரேய உபனிஷத்தின் தாத்பரியத்தை விளக்கி கொண்டிருந்த போது அவர் மீது பல்வேறு வகையான சுகந்த புஷ்பங்கள், அதாவது வாசனை மிகுந்த மலர்கள் அவர் மீது பொழிந்து அவரை மூடிக்கொண்டன. சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவருடைய சிஷ்யர்கள் அந்த மலர்களை விளக்கி பார்த்தபோது ஸ்ரீ மத்வர் அங்கு காணப்படவில்லை. அவர் ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு உடுப்பி பகுதியும் அனந்தாசன திருக்கோயிலின் கருவறையில் ஒரு சிறு மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் தான் தனது 79ஆம் வயதில் மத்வர் மறைந்தார். ஸ்ரீ மத்வருக்கு பின் அவரை பின்பற்றி பல்வேறு சக்தி வாய்ந்த மகான்கள் அவதரித்தனர். அவர்களில் ஒருவரே தமிழ்நாடு புவனகிரியில் பிறந்து கும்பகோணத்தில் சந்நியாச வாசம் செய்து மந்த்ராலயத்தில் ஜீவ பிருந்தாவனம் அடைந்த அற்புத மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். மத்வரின் மங்கள சரண ஸ்லோகம்: அப்ரமம் பம்கரம் ஹிதம் அஜடம் விமலம் சதா. மத்வர் நவமி வரலாறு நிறைவடைந்தது.